சென்னைக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு. ஆனா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த வீடு காலியா இல்ல. 15 வருடங்களாக பூட்டிய வீடு. ஜன்னல்கள் உடைந்து, கதவுகள் சாய்ந்து, புறத்துல பார்த்தா சாதாரண அபேண்டன்ட் ஹவுஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா இரவு 12 மணிக்கு பிறகு அந்த வீடு உயிர் பெறும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்வாங்க. இந்த கதையின் நாயகன் அருண் ஒரு யூடியூபர். அவனுக்கு கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பண்ணுவது ஒரு ஹாபி இல்ல, ஒரு அப்செஷன். ஒரு நாள் அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அண்ணா, உங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு கான்டென்ட் வேணும்னா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு வீடு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. லொகேஷன் அட்டாச் பண்ணப்பட்டிருந்தது. அந்த மெசேஜ் வந்த நம்பர் பின்னாடி ட்ரேஸ் பண்ணும்போது அது எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. அடுத்த நாள் இரவு 10 மணி அருண் அவன் கேமராமேன் விஜயுடன் அந்த வீட்டை அடைந்தான். அந்த இடம் முழுக்க அமைதி. நாய் குரைக்கும் சத்தம் கூட இல்லை. கேட் தானாக திறந்திருந்தது. யாராவது உள்ள இருக்காங்களா 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 பதில் இல்லை. ஆனா அவர்களுக்கு தெரியாமல் யாரோ அவர்களை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரெக்கார்டிங் ஆரம்பமாயிற்று. வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த உடனே ஒரு விஷயம் அவர்கள் கவனிச்சாங்க. முழு வீடும் தூசி. ஆனா ஒரே ஒரு ரூம் மட்டும் அதிகமா கிளீனா இருந்தது. விஜய், இது யாராவது யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல இருந்தது ஒரு பழைய மிரர். அருண் கேமராவை மிரர் முன்னாடி வைத்து ஷாட் எடுத்தான். கேமரா வியூல அருண் மட்டும்தான் இருந்தான். ஆனா மிரர்ல அவன் பின்னாடி ஒரு ஷேடோ. விஜய், நீங்க பின்னாடி நின்னுக்கிட்டியா? யாரும் இல்லை. மேல் மாடியிலிருந்து நடக்கிற சத்தம். நாம மேல போய் பார்ப்போமா? விஜய் தயங்கினான். ஆனா கேமரா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு படியும், ஒவ்வொரு சத்தமும் அவர்களோட பயத்தை அதிகப்படுத்துச்சு. ஒரு டோர் சிறிது திறந்திருந்தது. அதை யாரோ மெதுவாக தள்ளினான். அந்த ரூம்ல ஒரு படுக்கை, ஒரு பழைய போட்டோ ஃப்ரேம், அதில் ஒரு பெண். அவள் பெயர் மாளவி. போட்டோ மேல ஃப்ரெஷ் பூ. இது யாரோ இப்பவே வைத்த மாதிரி இருக்கு. அந்த போட்டோ ஜூம் பண்ணும்போது அவள் கண்கள் கேமராவை பார்த்த மாதிரி இருந்தது. சடன்லி கேமரா கிளிச் ஆயிற்று. ஸ்கிரீன் முழுக்க ஸ்டாட்டிக். ஒரு ஃப்ரேம் மட்டும் கிளியரா வந்தது. அந்த ஃப்ரேம்ல அருண் நின்று கொண்டிருந்தான். ஆனா அவன் பின்னாடி மாளவி நின்று கொண்டிருந்தாள். விஜய், ரன்! அவர்கள் கீழே ஓடினார்கள். டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. லைட்ஸ் ஆஃப். என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு முன்னால் கண்கள் வெள்ளை, முகம் சிரிப்பு. நான் போகவில்லை. அடக்கம் பண்ணிட்டாங்க. அவள் கை காட்டினாள். ஃப்ளோர் கீழே. அடுத்த நாள் போலீஸ் வந்தது. ஃப்ளோர் உடைக்கப்பட்டது. அதுக்குள் மாளவியின் எலும்பு கூட. அந்த வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டது. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். ஆனா ஒரு விஷயம் மட்டும் யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வீடியோல ஒரு ஃப்ரேம் அருண் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் The footage shows something gripping his shoulder. Something inhuman. கையில்லை. அந்த வீடியோ இப்பவும் பூட்டியே தான் இருக்கு. ஆனா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ரேம்ல அவள் இன்னும் நிற்கிறாள்.